அனைவருக்கும் ஞான சாய்பாபாவோட ஆசீர்வாதம் பரிபூரணம். இன்றைய தினம் திருமேனியோட தரிசனத்தை இன்னைக்கு பார்த்தோம், அபிஷேகம் பார்த்தோம். இப்ப இந்த அபிஷேகம் பண்ணிட்டு இந்த தீர்த்தம், அதாவது மன சங்கடமா இருக்காங்க, ரொம்ப மன கவலையா இருக்காங்க, ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க அப்படிங்கிறவர்களுக்கெல்லாம் இந்த அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை தெளிப்போம். இங்க காலம்புற 8 மணிக்கு இங்க அபிஷேகத்துக்கு வரும்போது அந்த அபிஷேக தீர்த்தத்தை அவங்க ஃபேஸ்ல முகத்துல தெளிக்கும் போது அவங்க தெளிவாயிடுறாங்க. ஏன்னா தண்ணிக்கு ஒரு சக்தி இருக்கு, இழுக்கக்கூடிய சக்தி இருக்கு, மந்திர ஆகர்ஷணங்களையும் இழுக்கக்கூடிய சக்தி இருக்கு. அப்படி மாதிரி நம்மளுடைய மன கஷ்டங்கள், மன கவலைகள், துன்பங்கள், துயரங்கள்லாம் இந்த ரொம்ப ஒரு மாதிரி யோசிச்சு ரொம்ப கவலைப்பட்டு டிப்ரெஷன்ல இருப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த தண்ணியை முகத்துல சாய்நாதருடைய திருமேனியில பட்ட தண்ணியை நம்ம முகத்துல தெளிக்கும் பொழுது நம்ம முகம் தெளிவாயிடுது. குருவோட திருமேனி கண்டாலே தெளிவான். இந்த பாபாவோட தீர்த்தத்தை வாங்கி குடிக்கலாம். எந்த வியாதிகள் இருந்தாலும், எந்த கட்டிகள் இருந்தாலும் அந்த தீர்த்தமானது, இந்த நீரானது அந்த கட்டிகளை எல்லாம் இழுத்து கொண்டு போயிடும். எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடியது இந்த அபிஷேக தீர்த்தம். அதனாலதான் எந்த வியாதிகள் இருந்தா கூட இந்த தீர்த்தத்தை வாங்கி எல்லாரும் டெய்லி குடிப்பாங்க. தினசரி ஒரு உதி போட்டு, கொஞ்சோண்டு உதி போட்டு இந்த தீர்த்தத்தை எடுத்துட்டோம்னா இதான் மருந்து. விதியை சதி செய்தாலும் அதையும் உதி சரி செய்யக்கூடிய அந்த உதியோடு சேர்ந்து பாபாவோட இந்த தீர்த்தமும் நமது எல்லாத்தையும் மாற்றக்கூடிய சக்தி இருக்கு. சாய்நாத் மகாராஜ். பாபா என்னும் நாமம் நம் பாவம் போக்கும் நாமம்.